இந்த xiaomi ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுடைய டிவைசஸ்லாம் இந்த xiaomi, poco, redmi டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த miui அப்படின்றத தூக்கிட்டு hyperos அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த hyperos பார்த்தீங்கன்னா miuiலேருந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மெயினாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த hyperos வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும், இந்த hyperosல இருக்கக்கூடிய ஹிடன் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த hyperos பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்ட இருந்து போக்கோ M4 Pro 4G இந்த டிவைஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ hyperosல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த டிவைஸை வச்சு hyperosல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த hyperos பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டீல்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீல்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஷர்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீல்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய ஷூஸுக்கு, பிராண்டட் ஷூஸ்க்குலாம் டீல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போக்கோ கிட்ட இருந்து போக்கோ X6 Neo 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான டீல்ஸை பற்றிலாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்க. டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ அதனால் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி hyperosல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சரே இதுதான். ஏன்னா எக்கச்சக்கமான லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அப்படின்றது hyperosல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் போய்ட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஸ்டமைசேஷனுக்கான பேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் நீங்கள் எதை வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வால்பேப்பரை சூஸ் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணி உள்ளே போனீங்கனாலே இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நார்மலாக உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த கிளாக்குடைய ஃபாண்ட்டு, கிளாக்குடைய ஸ்டைல் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கிளாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஃபாண்ட் வரும். ஸோ அதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபாண்ட்டுடைய கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கோ அதில் எல்லா கலர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி லாக் ஸ்க்ரீனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் அப்படின்னாலும் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் hyperosல இருக்குது. அடுத்து ஸ்மார்ட் ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா கண்ட்ரோல் சென்டர். ஸோ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இந்த ரைட் சைட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைஃபை கொடுத்துருப்பாங்க, நெட் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா MI ஹோம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கிருந்தே டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய டிவைஸில் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபைடாக உங்களுடைய கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ், கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அதோட ஐகான்ஸ்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது என்ன ஐகான் அப்படின்ற அந்த ஃபாண்ட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த ஐக்கானை நீங்கள் ஆன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் இஸ் ஆன், அதே மாதிரி ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணிங்கன்னா ஏரோப்ளேன் மோட் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி மேலே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாண்ட்டும் இருக்காது. ஃபாண்ட் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைலுக்கு கீழேயே டோன்ட் ஷோ ஐகான் லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐகானுக்கு கீழேயுமே அதோட நேம் வந்து ஷோ ஆகாது. இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ப்ளூடூத், ஏரோப்ளேன் மோட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஐகானுக்கு கீழேயுமே அதோட ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சென்டருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த hyperosல வந்து உங்களுக்கு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் வரும். அதே மாதிரி ஸ்க்ரீனுடைய லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரே டைமாக நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணாலே அங்கேயே உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டரும் வரணும், நோட்டிஃபிகேஷனும் வரணும் அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரே டைம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா வரணும்னு நினச்சிங்கன்னா
அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் கண்ட்ரோல் சென்டர் வர மாதிரியும், லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இது இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய டிவைஸ் வந்து லாக்கில் இருக்கும்போது நீங்கள் மேலே இருந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஷோ ஆகும்ல. ஸோ அந்த கண்ட்ரோல் சென்டரில் என்னெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கே லாக் ஸ்க்ரீனில் ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஐட்டம் ஷோ ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் ஸ்வைப்பிங் டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஷோ ஆகணும் என்னென்னலாம் ஷோ ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சென்டர் காட்டணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவைஸ் கண்ட்ரோல் நான் சொன்னேன் அந்த எம்ஐ ஹோம் ஆப் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த எம்ஐ ஹோம் உங்களுக்கு ஷோ ஆகணுமா, நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேருந்தே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிவைஸஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம் நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது யாருமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து HyperOSல பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸுடைய கலரை வச்சு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து அந்த ஆப் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குரூப் ஐகான் பை கலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து நிறைய கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ரெட்டு, எல்லோ, க்ரீன், ப்ளூ அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் அந்த ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்புடைய அந்த ஐகான் கலரை பேஸ் பண்ணி ஸோ ரெட் கலரில் என்னென்னலாம் ஐகான்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரி எல்லோ கலரில் என்னென்னலாம் ஐகான்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கலரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐகான்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்புடைய நேம் ஞாபகம் இருக்காது, கலர் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது கலரை வச்சு அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனும் HyperOSல இருக்குது. அதே மாதிரி அந்த கலரை சூஸ் பண்ணும்போது ஆப் வருதுல அங்கே வந்து ஏதாவது சின்ன அனிமேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் இன் கலர் கேட்டகரிஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணும்போது ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷனோட உங்களுக்கு ஷோ ஆகும். இதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது மொபைல் கேலரியிலுமே பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பெஸ்ட் ஃபோட்டோ. ஆக்சுவலி உங்கள் மொபைல் கேலரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செட்டிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே செலக்ட் பெஸ்ட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறதன் மூலியமா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. டக்குன்னு அப்படி கிளிக் பண்ணிட்டுலாம் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலரான ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்கும். பட் அந்த சிமிலரான ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி தேடி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறதன் மூலியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய சிமிலரான ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத அதுவே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபோட்டோலாம் நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்குது. அதே மாதிரி இந்த கேலரி ஆப்லேயே செக்யூர் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் ஆக்சுவலி HyperOSல இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரி ஆப்பை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செக்யூர் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் வித்தவுட் லொகேஷன் இன்ஃபர்மேஷன் பை டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது யூஸ்வலி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வேறு எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் எங்கே ஷேர் பண்ணாலுமே அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தீங்க அப்படின்ற லொக்கேஷனை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லொக்கேஷனை அவங்க ஃபைண்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு லொக்கேஷன் ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது லொக்கேஷன் ஷேர் ஆகாமலே அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் வித்தவுட் மெட்டா டேட்டா பை டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது அந்த ஃபோட்டோ எந்த டிவைஸ்லேருந்து எடுத்தாங்க உங்களுடைய டிவைஸ் டேட்டா வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணிக்கும் போது இந்த ஃபோட்டோ எந்த டிவைஸில் எடுத்தாங்க அந்த டிவைஸை பற்றின டேட்டாஸ் எதுவுமே அந்த ஃபோட்டோ வழியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணும்போது செக்யூராக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி HyperOSல ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி HyperOS உடைய பேட்டரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய செட்டிங்கை ஓப்பன் பண்ணி செட்டிங்குள்ளே கீழே வந்தீங்கன்னா பேட்டரி அப்படின்ற செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் சார்ஜர் டுடே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மொபைல் வந்து இப்போ என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். நார்மலாக இருக்கா இல்லை டூ ஹையா அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜர் டுடே, ஸோ அதிகமான நீங்கள் சார்ஜ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எத்தனை டைம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் அதிகமான டைம் சார்ஜ் பண்ணுறீங்களா இல்லை எத்தனை டைம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த டேட்டா வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HyperOSல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதே பேட்டரி ஆப்ஷனுக்குள்ள அந்த பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நைட் டைம் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நைட் டைம் மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கும் போது ஸோ நீங்கள் நைட்டில் தூங்கும்போது உங்கள் மொபைலுடைய பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே
ஆஃப் பண்ணிவிடும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சு உங்கள் பேட்டரி லைஃபை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நைட்டில் வந்து அதிகமாக பேட்டரி வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான லாஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த நைட் டைம் மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இதில் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா when device is locked அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணிக்கும் போது உங்களுக்கு லாக் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதன் மூலியமாக உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் when device is locked அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய கேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேட்ச் டிவைஸ் ரன் ஆகும் போதுமே உங்கள் பேட்டரி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கேட்ச் டிவைஸை வந்து எவ்ரி 10 minutes நீங்கள் delete பண்ணுமா இல்லை எவ்ரி 1 minute 5 minutes அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிக்கும் போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரியை வந்து இது வந்து delete பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போதுமே உங்களுடைய பேட்டரி லைஃபை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரினா சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் hyperos பேட்டரி செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி சைடில் வந்தோம்னா கனெக்டிவிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுடைய வைஃபை ப்ளூடூத் எல்லாம் ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் வைஃபை மொபைல் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு ஒரு வேளை வந்து வைஃபை வந்து ஒர்க் ஆகலை, வைஃபைல டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகலை, இல்லை ப்ளூடூத்தில் டிவைஸ் கனெக்ட் ஆகலை, மொபைல் நெட்வொர்க் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது இங்கே வந்து உங்களுடைய வைஃபை ப்ளூடூத் மொபைல் டேட்டாவுடைய செட்டிங்கை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ரீசெட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து அது ரீசெட் ஆகி வரும்போது உங்களுக்கு ப்ராப்பராக திரும்ப ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த hyperos பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுடைய மைக்ரோஃபோன் ஆக்சஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இதே செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆக்சஸை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஒருவேளை உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எதுவுமே உங்கள் மைக்ரோஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தேவையான டைமில் மட்டும் நீங்கள் போய்ட்டு அதை அன்பிளாக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பில் போய்ட்டு அந்த மைக்ரோஃபோன் ஆக்சஸ்க்கான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் அதை வந்து அன்பிளாக் பண்ண சொல்லும். அன்பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்போவுமே வந்து மைக்ரோஃபோன் வந்து ஆன்லேயே இருக்கலாம். எல்லா ஆப்பும் வந்து அதை நோட்டீஸ் பண்ணலாம்னா பிரச்சனை கிடையாது, ஆன்லேயே வச்சுங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும், எந்த ஆப்பும் வந்து உங்களுடைய மைக்ரோஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மைக்ரோஃபோன் பர்மிஷன் மட்டும் இல்லை, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது சென்சிட்டிவான பர்மிஷனை ஏதாவது அன்வான்டான ஆப்புக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்குனா இதில் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளேயே போனீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ சென்சிட்டிவான ஆக்ஷன்ஸ், சென்சிட்டிவான பர்மிஷன்ஸ், இந்த லொக்கேஷன், கான்டாக்ட், கால் லாக், மைக்ரோஃபோன் இந்த மாதிரியான பர்மிஷன்ஸ்லாம் என்னென்ன ஆப்ஸில் வந்து இப்போ லைவாக ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஏதாவது அன்வான்டான ஆப்லாம் உங்களுக்கு லைவ்ல இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கேயே டிசேபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ், அதர் பர்மிஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் தேவையில்லாத பர்மிஷன்ஸாக ஏதாவது வேறு ஆப் வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து அதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனும் hyperosல இருக்குது. நெக்ஸ்ட் இந்த hyperosல அடிஷ்னல் ஃபீச்சராகவுமே சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலோட செட்டிங்கில் போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்லைட் பார் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ இதை போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட் பார், ஸோ இப்படி சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அதுலேயே அப்படியே வெளில வந்தீங்கன்னா இந்த சைட் பாரில் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ்லாம் ஃப்ளோட்டிங் விண்டோவாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அதாவது இந்த சைட் பார் இருக்குல்ல, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளோட்டிங் விண்டோவாக அது ஷோ ஆகும். ஸோ இந்த விண்டோவை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டாப்பை ப்ரெஸ் பண்ணி இப்படி சைடில் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவுடைய இந்த பாட்டமில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இதே மாதிரி ஸ்லைடில் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளோட்டிங் விண்டோஸ் உங்களுடைய ஸ்லைட் பார் மட்டும் இல்லை, அந்த ஸ்லைட் பாரில் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் hyperosல இருக்குது. நெக்ஸ்ட் கெஸ்டர் ஷார்ட்கட். ஸோ இந்த கெஸ்டர் ஷார்ட்கட் அப்படின்றது எல்லா மொபைல்லையுமே இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதே மாதிரி செட்டிங்குள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா இங்கே கீழே அக்சசபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே கெஸ்டர் ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, பட்டன்ஸை சிங்கிள் டேப் பண்ணும்போது இல்லை டபுள் டேப் பண்ணும்போது இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வந்து ஆக்டிவேட் ஆகணும், என்ன ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செட் பண்ணி ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா குயிக் பால் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ குயிக் பாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஆன் பண்ணிக்கும் போது ஒரு சின்ன குயிக் பால் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில
பின் பண்ணிக்கலாம். அது போக ஒன் ஹேண்ட் மோடு இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சராக hyperos நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த நோட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டி ரிமைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து உங்களுடைய நோட்ஸ் ஆப் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டி ரிமைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் நோட்ஸில் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரிமைண்டர் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி செட் பண்ணியிருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் சைலண்ட்டில் இல்லை டிஎன்டி மோடு வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சைலண்ட்டில் இல்லை டிஎன்டி மோடு ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த இம்பார்ட்டண்டான ஹை ப்ரியாரிட்டி ரிமைண்டர் செட் பண்ண அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டாஸ்க் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். நோட்ஸில் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் hyperos இருக்குது. மற்றபடி இந்த hyperos இம்பார்ட்டனான ஒரு 15+ ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா hyperos இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய hyperos டிவைஸை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யாராவது ரெட்மி, போக்கோ இல்லை xiaomi டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, hyperos ரன் ஆகுது அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் போய்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் hyperos ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.